திட்டத்தை விவசாய விளைநிலங்கள் வழியாக பதித்து செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தால் விவசாய நிலத்துடைய விலை மதிப்பு பல மடங்கு சிறந்திருக்கிறது. அந்த பகுதியில் 60 அடிக்கு நாங்கள் விவசாயம் பண்ண முடியல. அரசு வங்கிகள் கூட எங்களுக்கு கடன் கொடுக்கல. அங்கே கட்டிடம் கட்ட முடியல. மேலும் அந்த பைப்லைனுக்கு நாங்கள் கட்டணம் இல்லாத வாட்ச்மேனாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு பைப்லைனை கொண்டு வந்து அதே கோயம்புத்தூர் மாவட்டம் இருகூரிலிருந்து வெள்ளகோவில் வரைக்கும், ஏன்னா இந்த திட்டத்தை என்ன பண்ணுறாங்கன்னா பெங்களூர் வரைக்கும் செயல்படுத்துகிறாங்க. வெள்ளகோவிலிருந்து பெங்களூர் வரைக்கும் சாலையோரமாக போகிற திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருகூர்லேருந்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த குழாயை ஒட்டி அமைப்பதற்கு முயற்சித்து வருகிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு அரசுடைய உத்தரவின் பேரில் கெயில் எரிகாற்று குழாய் திட்டம் 340 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் சாலையோரமாக தான் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் திட்டம் 152 கிலோமீட்டருக்கு சேலத்து வரைக்கும் அதுவும் சாலையோரமாக தான் அமைக்கப்படுகிறது. இதே திட்டமும் 270 கிலோமீட்டர் சாலையோரமாகத்தான் அமைக்கப்படுகிறது. எனவே கோவையிலிருந்து வெள்ளகோவில் வரைக்கும் பல்வேறு மாவட்ட நெடுஞ்சாலைகள், கிராம சாலைகள், மாநில நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை இருக்கின்றன. ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த குழாயை தோண்டி எடுத்து சாலையோரமாக அமைக்க வேண்டும். புதிதாக அமைக்கிற திட்டமிட்டிருக்கிற அதையும் சாலையோரமாக செயல்படுத்தணும். இப்போ கொண்டு குழாய்களை இறக்கி வைத்து விவசாயிகளை மிரட்டுகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள். அந்த குழாய்களையும் உடனடியாக எங்கள் நிலத்திலிருந்து அகற்ற வேண்டும் என நாங்கள் கோரிக்கையை வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு சூலூரில் கோட்டாட்சியர் முன்பு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரும் ஒரே தீர்மானமாக பழைய திட்டத்தையும் தோண்டி எடுத்து சாலையோரம் அமைக்கணும், புதிய திட்டத்தையும் சாலையோரமாகத்தான் அமைக்கணும் தெளிவாக தெரிவித்திருக்கிறோம். கோட்டாட்சியர் அவர்கள் அரசிடம் நாங்கள் தகவல் தெரிவித்து சொல்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் எங்கள் நிலத்தை நாங்கள் விடவே மாட்டோம் என்பதை உறுதிபட இன்றைய கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிலத்துக்கு மேல இப்ப புதுசா வச்சிருக்கிற பைப்லைன் நாங்களே அகற்றுவோம். ரெண்டாவது, எங்க நிலத்துக்கு கீழே 25 ஆண்டுகளாக போயிட்டு இருக்கிற அந்த பைப்லைனை நாங்களே எல்லா சுத்தி இருக்கிற மண்ணை நாங்களே தோண்டி விட்டுருவோம். எண்ணெய் கொண்டு போக முடியாது. எனவே இனி எல்லாம் நீண்ட காலம் விவசாயிகளை ஏமாத்திரலாம்னு இந்த பாரத் நெட் நிறுவனம் கனவு கொண்டு வரலாம்னு நாங்கள் தெரிவிக்கிறோம். அரசு நிலைப்பாட்டில் கரெக்டாக தான் இருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? 2011 இதே 7 மாவட்டத்தில் விவசாய விளைநிலங்கள் வழியாகத்தான் கெயில் திட்டத்தை செயல்படுத்துவோம்னு அரசு பல முறை அறிவித்து கூட்டம் நடத்தி விவசாயிகளை வழக்கு போட்டு சிறையில் எல்லாம் போட்டாங்க. அதை 7 மாவட்ட விவசாயிகளும் இணைந்து போராடி முறியடித்ததன் விளைவாக இன்னைக்கு அதே திட்டம் சாலையோரமாக செல்கிறது. எனவே அரசை முறியடிக்க எங்களுக்கு முடியும். இது அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை, பாரத் பட்டேல் நிறுவனத்துக்கு எதிரான போராட்டம். பாரத் பட்டேல் நிறுவனத்துக்கு அரசு ஆதரவு கொடுப்பதற்கு எவ்வித தார்மீகம் அங்கே கிடையாது. இந்த கம்பெனி இங்கிருந்து கரூருக்கு பெட்ரோல் கொண்டு போயிட்டு அங்கே பெட்ரோல் விலை குறைஞ்சு போச்சா, அதிகமாயிருச்சா? எதுவுமே கிடையாது. இந்தியன் ஆயில் பெட்ரோல் கொடுக்குறாங்க, ஹெச்பி பெட்ரோல் கொடுக்குறாங்க, ரிலையன்ஸ் பெட்ரோல் கொடுக்குறாங்க, நயரா நிறுவனம் பெட்ரோல் கொடுக்குது. ஆக இந்த நிறுவனத்துக்கு லாபம் தருவதற்காக எங்கள் நிலத்தை பலியாக்கணும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சாலையோரமாக அமைக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக தமிழ்நாடு தான் திகழ்கிறது. 3 திட்டங்கள் இதே பகுதியில் சாலையோரமாகத்தான் செல்கிறது, இதே தாலுகாவில் தான் செல்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே கோரிக்கை மனு கொடுத்துட்டு வந்தால் சாலையோரமாக அமல்படுத்தணும்னு சொல்லி அவங்களும் விசாரணை கூப்பிட்டுருந்தாங்க. நிறுவனம் அவர்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை விட உறுதியாக இருக்கிறோம்.